அனிதா காளிராஜின் உயிரே ஆருயிரே பாகம் 18. பாவி, ஃபோன் இருந்தா உன்னோட குரலையாவது கேட்பேனேடி, இப்படி பண்றியே என்று புலம்பித் தள்ளுவான். சில நேரங்களில் கையில் உள்ள ஃபோனை தூக்கி போட்டு உடைத்து விடுவான். ஃபோன் முழுவதும் அவளுடைய ஃபோட்டோக்கள் குவிந்து கிடந்தது. அவற்றை எல்லாம் பார்த்தே வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தான் ருத்ரன். சரியாக ருத்ரன் லண்டன் சென்று 2 வாரங்கள் ஆகிவிட்டது. ஒரு நாள் இரவில் சரியாக 10 மணிக்கு ருத்ரனின் ஃபோன் அலறியது. அந்நேரம் அவன் ஆருவின் ஃபோட்டோவை தான் பார்த்து கொண்டிருந்தான். புது நம்பரில் இருந்து அழைப்பு வந்ததும் யாராக இருக்கும் என்று யோசித்தான். அழைப்பு நின்றுவிட்டு மறுபடியும் வந்தது. இந்த முறை காலை அட்டன் செய்து ஹலோ என்றான். அமைதி. ஹலோ. அமைதி. ஹலோ, யாருங்க நீங்கள்? கால் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கீங்க. சும்மா நேரங்காலம் தெரியாமல் மனுஷனை கடுப்பேற்றிக்கிட்டு. அமைதி. கட் செய்து விட்டான். பின் ஏதோ யோசனை தோன்றவும் அந்த எண்ணிற்கு அழைத்தான். முதல் ரிங்கிலேயே ஃபோன் எடுக்கப்பட்டது. தன் மொத்த உயிரையும் குரலில் தேக்கி குட்டி என்றான். மறுமுனையில் விசும்பல் சத்தம் கேட்டது. ஏண்டி அலற? அழாதடி. அமைதி. ப்ளீஸ் டி, அழாத. என்னங்க திடீர்னு ஃபோனெல்லாம் பண்ணியிருக்கீங்க? அது வந்து என்ன அது இதுன்னு? யார் நம்பர் டி இது? இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுற? ஏன் நம்பர் தான் என்றால் மெதுவான குரலில். என்னது, ஓ நம்பரா? ருத்ரனின் குரலில் அப்பட்டமான அதிர்ச்சி. ஆமாம். அப்போது ஃபோன் வச்சுக்கிட்டு தான் என் கூட பேசாமல் இருந்தியா என்று ஒரு மாதிரியான குரலில் கேட்டான். அச்சச்சோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்புறம் உங்கள் கூட பேசாமல் என்னால் இருக்க முடியலை என்று உள்ளே போன குரலில் கூறினாள். அவள் கூறியதை கேட்டவன் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பின் பிரகாசம். அதுக்கு? அதனால் அம்மா கிட்ட சொல்லி ஃபோன் வாங்கினேன் என்றாள். அம்மா கிட்ட சொன்னியா? என்ன சொன்ன? அம்மா உன் மருமகன் கூட பேசாமல் என்னால் இருக்க முடியலை, எனக்கு ஒரு ஃபோன் வாங்கித்தாங்க அப்படி நான் சொன்னேன். அப்படியெல்லாம் சொல்லலைங்க என்று சினுங்கினாள். அடியே, இப்படிலாம் சினுங்காதடி. சும்மா மனுஷனை டெம்ப்ட் பண்ணிக்கிட்டு. நான் மட்டும் பக்கத்தில் இருந்தேன் என்று சொல்லிவிட்டு, சரி சொல்லு, அப்புறம் என்ன சொல்லி ஏமாத்தின என் மாமியாரை? ஏமாத்தலாம் இல்லை. அம்மா, ஒரு ஃபோன் தேவைப்படுது, வாங்கிக்கவான்னு கேட்டேன், வாங்கிக்கோன்னு சொன்னாங்க என்றாள். ஆமாம், எதுக்கு உனக்கு திடீர்னு ஃபோனு? யார் கூட பேச? அது சும்மா தான். என்ன சும்மா? மரியாதையாக சொல்ல போறியா இல்லையா? உங்கள் கூட பேசணும் போல இருந்தது, மனசு சரியில்லை. உங்கள் கூட பேசாமல் எதுலேயும் கவனம் செலுத்த முடியலை. இங்கே ருத்ரனுக்கு எங்கோ பறப்பது போல் இருந்தது. அப்புறம்? வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ ஏதோ இருக்குது, மரியாதையாக உண்மையை சொல்லுடி என்றான். உங்களை பற்றி நினச்சிட்டு இருந்தேனா? நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா என்று தெரியவில்லை. அப்புறம் நீங்கள் எந்த விதத்திலும் என் கூட பேச ட்ரை பண்ணவே இல்லையா? அதனால எங்கே என்னை மறந்துட்டீங்களோன்னு நினச்சி. வாயை மூடிடி என்றவன் ஃபோனை கட் செய்தான். திரும்ப திரும்ப அவள் அழைத்து கொண்டே இருந்தாள். அவன் எடுத்த பாடில்லை. அவள் அழைப்பு 20ஐயும் தாண்டி சென்று கொண்டிருந்தது. அவன் ஃபோனையே பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் கேரளாவில் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோவில் வைஃப் காலிங் என்று ஆங்கிலத்தில் வந்து கொண்டிருந்தது. ஆம், பேசிக்கொண்டே நம்பரை சேவ் செய்து விட்டான். எப்படிடி அப்படி நினச்ச? நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று கூறிக்கொண்டிருந்தான். சட்டென்று ஃபோன் அடிப்பது நின்றுவிட்டு மெசேஜ் வரும் சத்தம் கேட்டது. எடுத்து பார்த்தான். மாமா ப்ளீஸ் கால் அட்டன் பண்ணுங்க என்று வந்திருந்தது. வேற யார் அனுப்புவா? எல்லாம் இவன் ஒய்ஃப் தான். அவளின் மாமா என்ற அழைப்பில் கோபம் கொஞ்சம் மட்டுப்பட்டு இருந்தது. அவளிடம் இருந்து கால் வந்தது. அட்டன் செய்து காதில் வைத்தவன் எதுவும் கேட்கவில்லை. ஹலோ. அமைதி. மாமா, ஏதாவது பேசுங்க என்றால் கண்ணீர் குரலில். அவளின் குரலில் இவன் மனம் லேசாக அசைந்தது. சொல்லு. சாரி. எதுக்கு? என்னை மறந்துடுவீங்கன்னு சொன்னதுக்கு. இன்னும் என்னை பற்றி வேற என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாரி. வாயை மூடு. எதுக்கெடுத்தாலும் சாரின்னு சும்மா மனுஷனை எரிச்சல் படுத்திக்கிட்டு. அமைதியாகி விட்டாள்.
இவள் அவனிடம் அப்படி பேச காரணமே நேகாதான். அவள் 2 நாட்களுக்கு முன்பு ஆருவிடம் வந்தவள், என்ன ஜூனியர் ரொம்ப டல்லாக இருக்கீங்க என்று கேட்டாள். அது மட்டும் இல்லாமல், அப்புறம் ஜூனியர் சொல்ல மறந்துட்டேன், அடுத்த வாரம் எனக்கும் ருத்ரனுக்கும் என்கேஜ்மெண்ட் என்று கூறினாள். நம்பாது பார்த்த ஆருவிடம், இங்கே பாரு என்கேஜ்மெண்ட் இன்விடேஷன் என்று தான் போலியாக தயாரித்திருந்த ஒன்றை எடுத்து நீட்டினாள். அதிலும் நம்பாத பார்வை பார்த்தாள் ஆரு. நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், இங்கே பாரு என்றவள் ஒரு ஃபோட்டோவை காட்டினாள். அதில் ருத்ரனின் வலதுபுறம் அவன் அம்மா நிற்க, இடதுபுறம் நேஹா நின்றாள். ருத்ரனின் கை அவன் முன்னால் விரிக்கப்பட்டிருந்த சேலையில் இருந்தது. அவன் நேகாவின் முகம் பார்த்து பற்கள் தெரிய சிரித்து கொண்டிருந்தான். நேகாவும் சிரித்து கொண்டிருந்தாள். ருத்ரனின் தாய் இருவரையும் ஆசையாக பார்த்து கொண்டிருந்தார். இதை பார்த்ததும் ஆருவின் மனம் மிகவும் பலவீனப்பட்டது. என்னவென்று நான் சொல்ல? என் இதயத்தின் துடிப்பு ரயிலின் ஓசையை விட அதிகமாக உள்ளதே. இந்த புகைப்படம் மட்டும் என்னை என் உயிரிலிருந்து பிரிக்க முடியுமா? அப்படியென்றால் என் காதல் அவ்வளவு பலவீனமானதா? இல்லை, அந்த கடவுளே வந்தாலும் நம்மை பிரிக்க முடியாது அன்பே. அது என் மரணத்தால் கூட முடியாது. அதற்காக அவள் ருத்ரனின் மீது சந்தேகப்படுகிறாள் என்றெல்லாம் இல்லை. அவள் ருத்ரனை முழுமனதாக நம்பினாள். இங்கே பாரு ஜூனியர், இதுதான் எங்கள் நிச்சயதார்த்த புடவை. ருத்ரன் பேபி தான் செலக்ட் பண்ணினான். ஸோ ஸ்வீட்டில் என்று கொஞ்சிவிட்டு சென்றாள். நேகாவின் உதட்டிலோ நக்கலான புன்னகை. அன்று ருத்ரனும் அவன் தாயும் புடவை கடைக்கு சென்றனர். அப்பொழுது அங்கு நேகாவும் வந்திருந்தாள். ருத்ரன் ஒரு புடவையை எடுத்து பார்த்துவிட்டு அது ஆருணிதாவிற்கு எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்தான். சரியாக அந்நேரம் அங்கே வந்த நேகா, ஹாய் ருத்ரன் என்றாள். மற்றவர்கள் முன் அவளை அசிங்கப்படுத்த வேண்டாம் என்று எண்ணியவன் ஹாய் என்று மட்டும் கூறிவிட்டு புடவையை ஆராய்ந்தான். அதை பார்த்த ருத்ரனின் தாய், மகன் தன் முன் அவளிடம் பேச தயங்குகிறான் என்று நினைத்தவர் நேகாவை எட்டி பார்த்தார். அப்பொழுது அவள், ருத்ரன் இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா செலக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் கட்டிக்க போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க என்று கூறினாள். கட்டிக்க போகிறவங்க என்று கூறவும் ருத்ரனுக்கு கேரளாவில் தன் செயினை ஆருவிற்கு அணிவித்தது நினைவுக்கு வந்தது. அந்த நினைவில் வெட்கப்பட்டான். ஆனால் அதை பார்த்து ருத்ரனின் தாயோ, தன் மகன் நேகாவை பார்த்துதான் வெட்கம் கொள்கிறான் என்று நினைத்து கொண்டார். அந்த நேரத்தில்தான் அந்த ஃபோட்டோ ராஜாவின் மூலம் எடுக்கப்பட்டது. பின் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் நேகா. அந்த ஃபோட்டோவை தான் ஆருவிடம் காட்டினாள். இங்கே பாருங்க அருணிதா, என்னை பற்றி இன்னும் என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்னோட காதலை இதுக்கு மேலே யாராலையும் கேவலப்படுத்த முடியாது. நீ இப்படி ஒரு வார்த்தையை என்னை பார்த்து கேட்பன்னு நான் கனவுல கூட நினைக்கல. இதுக்கு பதிலாக ஒரு கத்தியை எடுத்து என் நெஞ்சில் குத்தி என்னை நீ கொன்றுக்கலாம். இதுக்கு தான் நீ கால் பண்ணியா? இதுக்கு பதில் என் கூட பேசாமல் இருந்திருக்கலாம் என்று தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காயப்படுத்தி விட்டான். அவளை திட்டியும் அவன் மனம் ஆறவில்லை. அவனின் ஆருணிதா என்ற அழைப்பே தான் அவனை எவ்வளவு நோகடித்து விட்டோம் என்று அவளுக்கு உணர்த்தியது. அவள் சொன்னது மறந்துட்டீங்க என்ற ஒரு வார்த்தை தான். இதையே அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சரி, நான் ஃபோனை வைக்கிறேன், இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை என்று கூறிவிட்டு வைத்து விட்டான். இருவரும் முதலில் இருந்த மனநிலை மாறி மனதில் பாரம் ஏறிக்கொண்ட உணர்வுடன் படுக்கையில் சரிந்தனர். 2 உள்ளங்களும் வெவ்வேறு நினைவுகளில் தூங்காமல் அன்றைய இரவை கழித்தனர். ஏண்டி, என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? அப்போ என்னோட காதலை என்னோட செயலால் உனக்கு உணர்த்தினது உனக்கு புரியவே இல்லையா? என்னை நீ நம்பலையா? அப்போ என் காதல் பொய்த்து விட்டதா என்று ருத்ரன் மனம் வெம்பியது வேதனையில். இங்கு ஆருணிதாவோ அழுது அழுது இரவு முழுவதும் தலையணையை நனைத்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை ருத்ரன் எழுந்திருக்கும் மனமே இல்லாமல் எழுந்து அன்றைய வேலைகளை தொடர்ந்தான். சரியாக 11 மணிக்கு ருத்ரனின் கைபேசி அழைத்தது. அவன் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்ததால் கால் அட்டன் பண்ண முடியவில்லை. இன்னும் 10 நாட்களுக்கு நகர முடியாத அளவில் ஒரு வேலைப்பளுவில் சிக்கிக்கொண்டான் ருத்ரன். அது ஒரு முக்கியமான வேலை. அதனால்தான் ருத்ரனின் தந்தை அவனை அந்த வேலைக்கு அனுப்பி வைத்தார். பல கோடி ரூபாய் லாபம் ஈட்டும் ஒப்பந்தம் அது. எல்லா வேலையும் முடிந்து
4 மணிக்கு தனது அறைக்கு வந்தவன் மிகுந்த களைப்பில் இருந்தான். எழுந்து சென்று தண்ணீர் குடிப்பதற்கு கூட அவனால் இயலவில்லை. ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு படுக்கையில் படுத்தவன் ஃபோனை எடுத்தான். 100க்கும் மேற்பட்ட குறுஞ்செய்திகள். மெசேஜ் பாக்ஸை ஓப்பன் செய்து பார்த்தான். எல்லாமே ஆறுவிடம் இருந்துதான் வந்திருந்தது. சாரி மாமா, ஏதாவது சொல்லுங்க, என்னை மன்னிக்க மாட்டீங்களா? என் கூட பேச மாட்டீங்களா? என்னை வெறுத்துறாதீங்க, எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கூட பேசாமல் இருக்காதீங்க, செத்துடலாம் போல இருக்குது. இன்னும் நிறைய மெசேஜ் திரும்ப திரும்ப அனுப்பியிருந்தாள். ரொம்ப கோவப்பட்டுட்டோமோ என்று நினைத்து கொண்டவன், தப்பில்லை, அது எப்படி நம்மளை பார்த்து அப்படி கேட்கலாம் என்று அவன் கோபத்திற்கு காரணம் கற்பித்து கொண்டான். அவள் எண்ணிற்கு அழைத்தான். அழைப்பு எடுக்கப்படவில்லை. பலமுறை அடித்து விட்டான். நோ ரெஸ்பான்ஸ். திரும்ப திரும்ப அழைத்து கொண்டே இருந்தான். பதில் இல்லை. ஃபோனை எடுத்து வால்பேப்பரில் இருந்த அவளிடம் பேச ஆரம்பித்தான். ஏண்டி குட்டி, கால் அட்டன் பண்ண மாட்டிக்க? உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா? என் கூட பேச மாட்டியா? ப்ளீஸ் டி, மாமா கூட பேசாமல் மட்டும் இருக்காத. நீயே நல்லா யோசிச்சு பாரு, நான் உன் மேலே கோபப்பட்டது சரியா தப்பா என்று உனக்கே புரியும். இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினா அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது என்று அவளிடம் பேசிக்கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் குறுஞ்செய்தி ஒன்று வந்தது. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அவ்வளவுதான். ருத்ரனுக்கு படபடவென்று வந்துவிட்டது. விளையாடாதடி என்று பதில் அனுப்பினான். ஆருத்ரன் ஆருணிதா காதல் கதை தொடரும்.